நேரடியாவே கேக்குறேன் சிஎம் சார், மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? சிஎம் சார், மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். என்ன செய்வீங்க மேக்சிமம்? கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சு எனக்கு எவ்வளவு இருக்கும் என தாவேகா தலைவர் விஜய் எழுப்பிய கேள்விகள் ஆளும் திமுக வட்டாரத்தை படு சூடாக்கி விட்டது. இதனால் இனி விஜய் செல்லும் கூட்டங்களுக்கு பல்வேறு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவது உறுதி. இதையெல்லாம் தாண்டியே கூட்டம் நடத்துவோம் என விஜய் சூளுரைத்துள்ளார். நேரடியாக திமுகவை சீண்டி பார்த்து விட்டதால் இனி தமிழகத்தில் பல அதிரடி சம்பவங்களும் திருப்பங்களுக்கும் பஞ்சம் இருக்காது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். திமுக அதிமுக என தமிழக அரசியல் களம் சுழன்று சுற்றியடித்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு நாங்களும் களத்தில் உள்ளோம் என பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து அண்ணாமலை நடத்திய போராட்டங்கள் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிய நிலையில் மீண்டும் பாஜக வழக்கம் போல காணாமல் போய்விட்டது என்றே கூறலாம். இதனால் ஆளும் திமுக நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் இவர்களின் நிம்மதியை கெடுக்கும் வகையில் நடிகர் விஜய் தாவேகா கட்சியை தொடங்கி 2 மாநில மாநாட்டையும் நடத்தி முடித்தார். இதோடு வாகை சூடும் வரலாறு, உங்க விஜய் நான் வரேன், வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்கினார். திண்டிவனம் மாநாடு, மதுரை மாநாடுகளில் கூடிய கூட்டம் தமிழக அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தது. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில் துறையூர், திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட இடங்களில் நடந்த விஜய் பிரச்சாரத்தின் போது கூடிய கூட்டம் எல்லா கட்சிகளையுமே அசைத்து பார்த்து விட்டது. குறிப்பாக ஆளும் கட்சி வட்டாரத்தை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி விட்டது. திருச்சி கூட்டத்திற்கு போட்டியாக கரூரில் திமுக முப்பெரும் விழாவை பிரம்மாண்டமாக நடத்தினாலும் சாதாரண பிரச்சார கூட்டத்திற்கே 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் பேர் வரை கூடியது எல்லா கட்சிகளுக்குமே பீதிதான். இதனால் பிரச்சாரத்திற்கு அனுமதி தருவது என்ற பெயரில் காவல்துறையை வைத்து இதுவரை எந்த கட்சிக்கும் போடாத நிபந்தனைகளை எல்லாம் விதித்து விஜயை சூடாக்கி விட்டனர். இதன் எதிரொலியாக திமுகவையும் முதல்வர் மற்றும் குடும்பத்தை நேரடியாக வம்புக்கு இழுத்து சவால் விட்டு விஜய் நாகப்பட்டினம் கூட்டத்தில் பேசிய பேச்சுக்கள் தான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக். குறிப்பாக குடும்பத்தை வைத்து கொள்ளையடிப்பதாக நேரடியாக வைத்த குற்றச்சாட்டு ஆளும் கட்சியை பலமாகவே ஆட்டி பார்த்து விட்டது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இந்த அளவிற்கு நேரடியாக குற்றச்சாட்டு வைக்காத நிலையில் விஜய் பேசிய பேச்சுக்கள் திமுக தலைமையை கடும் எரிச்சலுக்கு ஆளாக்கி விட்டது. நேரடியாவே கேக்குறேன் சிஎம் சார், மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணாம் சார்,
இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார். மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பாத்துடலாம் சார். கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா, இந்த விஜயா? பாத்தலாம் சார். நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில் மீன் ஏற்றுமதியில் 2வது இடத்தில் இருக்கிறது நாகை துறைமுகம்தான். ஆனால் நவீன வசதிகளுடன் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை இல்லை. ஏராளமான குடிசை வீடுகள் இருக்கிற ஊரும் இந்த நாகைதான். இந்த முன்னேற்றங்களுக்கு எங்கள் ஆட்சிதான் சாட்சி என அடுக்குமொழியில் பேசி பேசி ஏமாத்தினத நம்ம காதுல கேட்டு கேட்டு ரத்தம் வந்ததுதான் மிச்சம். இப்படி தவிக்கிறாங்களே நம்ம மக்கள். இது பத்தாதா? இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் பாதிக்கப்படுறத பத்தி மதுரை மாநாட்டிலேயே பேசியிருக்கிறேன். மீனவர்களுக்கு குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளோட கடமை. மீனவர்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கல. 16 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு பொதுக்கூட்டம் நடத்தினேன். இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்னும் புதுசு இல்லக்கண்ணா. அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, மக்களுக்காக களத்துல நிப்பேன். இது புரியாதவங்களுக்கு புரிஞ்சா சரி. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறது, அதே நேரத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்களும் எங்க இருந்தாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்கறதும் நம்ம கடமை இல்லையா? மீனவர்கள் உயிரை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்கள் வாழ்க்கையும் முக்கியம். மீனவர்கள் பிரச்சனை பத்தி ஒரு பெரிய கடிதம் எழுதிட்டு தப்பு சுப்புன்னு இருக்க நாம ஒன்னும் கபட நாடகம் போடுற திமுக கிடையாது. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்க்க நாம பாசிச பாஜக அரசு கிடையாது. இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும்ன்றதுதான் நம்மளோட முக்கிய அஜெண்டாவே. கடந்த வாரம் திருச்சி போயிட்டு பெரம்பலூர் போக திட்டம் போட்டிருந்தேன், போக முடியல. நாம டூர் போட்டதும் அது என்னங்க சனிக்கிழமைன்னு கேக்குறாங்க. நம்ம மக்களை சந்திக்க எத்தனை கட்டுப்பாடுங்க. அதுக்கான காரணம் கேட்டா சொத்தையான காரணங்களா இருக்குது. அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னா அப்புறம் எதனாயா பேசுறது? அரியலூர் போனப்ப பவர் கட்டு, திருச்சிக்கு போய் பேசுறப்ப மைக்கு கட்டு. நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், RSS தலைவரோ பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இங்க வந்தா இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுவீங்களா? இல்ல இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்களா? ஒயர் கட் பண்ணுவீங்களா? கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல்ல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரங்களாச்சே. இது பரவாயில்லைங்க. புதுசா ஒரு ரூல் போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியவே வரக்கூடாதாமா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா. மக்களை பார்த்தா சிரிக்காத. நேரடியாவே கேக்குறேன் சிஎம் சார், மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். என்ன செய்வீங்க மேக்சிமம்? கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாரிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? உங்க எண்ணம் தான் என்ன சார்? என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம்? மக்களை வந்து நின்னு நிம்மதியா பாக்குறதுக்கு ஒரு இடம் கேட்டோம். மக்கள் நெருக்கடியா நிக்கிற ஒரு இடமா பார்த்து அனுமதி தரீங்க. உங்க என்னதான் என்ன சார்? அரசியல் தலைவரா இல்லாம ஒரு சாதாரண தமிழ் மண்ணோட மகனா என் மக்களை, என் சமூகத்தை பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணா சார், அந்த அடக்குமுறை அராஜக அரசியல் எல்லாம் வேணா சார். நாம ஒன்னும் தனி ஆளா இல்ல சார். மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதி சார். மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பாத்துடலாம் சார்.
கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற நானா இந்த விஜயா பாத்துடலாம் சார். இனிமே இந்த தடையெல்லாம் போடாதீங்க. நான் நேரடியா மக்கள் கிட்டயே பெர்மிஷன் கேட்டுறேன். மக்களே நீங்களே சொல்லுங்க, உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா? உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை கேட்க கூடாதா? உங்களுக்காக குரல் கொடுக்க கூடாதா? இப்படி தடையா போடுறாங்களே, இந்த திமுக ஆட்சி மறுபடி ஆட்சிக்கு வரணுமா? உங்க நல்லதுக்காக உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? கேட்டுச்சா சிஎம் சார்? இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது, துரத்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும் என்றார். நம்ம இந்த டூர் பிளான், இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல, ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது? அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே. இதாவது பரவாயில்லைங்க. இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். ஐயோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ அம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். நேரடியாக திமுக மேலிடத்தையும் முதல்வர் குடும்பத்தையும் பற்றி பேசிவிட்டதால் எரிச்சல் அடைந்த திமுக ஐடி விங் மூலம் தாறுமாறாக திட்டி தீர்த்து கொண்டுள்ளனர். இவர்களோடு கூட்டணி கட்சி தலைவர்களையும் பேச வைத்து வருகின்றனர். வரும் வாரத்தில் 27ஆம் தேதியன்று திருவள்ளூர், வடசென்னை ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது காவல்துறை மூலம் கடும் நெருக்கடி கொடுப்பதோடு நேரடியாக விஜயுடன் மோதுவது என திமுக அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் உத்தரவு மேலிடத்தில் இருந்து கிடைத்துவிட்டதாம். இதனால் மோதல்கள், அதிரடி, மின்சாரம் துண்டிப்பு, அனுமதி வழங்காமல் இழுத்தடிப்பு, தாக்குதல் என பல்வேறு சம்பவங்களுக்கு இனி பஞ்சம் இருக்காது. ஆனால் விஜயுடன் இப்படி மோத ஆரம்பித்தால் கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடன் மோதல் போக்கை ஏற்படுத்தி அவரை ஆட்சியில் அமர்த்தியதை போல தவறு மீண்டும் திமுக செய்து நேரடியாக விஜய் திமுக மோதல் என மாறிவிடும். இது திமுகவிற்கு நல்லதல்ல. இளைஞர்களை தன் பக்கம் கொண்டுள்ள விஜயுடன் தேவையில்லாத மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது திமுகவிற்கு நல்லது. இல்லையேல் துணை முதல்வர் உதயநிதியின் அரசியல் எதிர்காலத்திற்கு இவர்களே சிக்கலை உருவாக்கியது போலாகிவிடும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதை திமுக உணருமா, இல்லை மோதலை தொடர்வார்களா என்பது விரைவில் தெரிந்துவிடும்.